முதல்ல ஒரு அளவு பனியன் எடுத்துக்கோங்க. அதை வந்து 2ஆக மடக்கி நம்ம வந்து துணியையும் 2ஆக மடக்கி அதுக்கு மேலே இந்த பனியன் கிளாத்தை நம்ம போட்டிருக்கோம். எனக்கு இந்த அளவு பனியனை விட கொஞ்சம் கம்மியாக ஹைட் இருந்தாவே போதும். அதனால் நான் அந்த அளவுக்கு ஹைட்டை மடக்கிக்கிட்டேன். நீங்கள் வந்து எந்த அளவு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பனியனோட உயரம் எடுக்கணும். நமக்கு வந்து 22 இன்ச் இருக்குது அப்படின்னா நம்ம 24 இன்ச் துணியில் வச்சுக்கணும். எனக்கு துணி ஹைட் கரெக்டாக 24 இருந்ததுனால நான் அதை அப்படியே வச்சுக்கிட்டேன். அகலம் பார்த்தீங்கன்னா 7 இன்ச் இருக்குது. 7 இன்ச் இருந்துச்சுன்னா நம்ம தையலுக்காக ஒரு அரை இன்ச் விட்டு 7.5 இன்ச்சு குறிச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி குறிச்சிட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். அதாவது ஹைட்டும் அகலமும் எடுத்ததுக்கப்புறமா அந்த துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கழுத்தோட உயரமும் கழுத்தோட அகலமும் எடுக்கணும். கழுத்தோட உயரம் எடுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து டேப்பை வச்சுட்டு எந்த அளவு கழுத்து இருக்கோ அந்த அளவுக்கு நேராக ஒரு ஸ்கேல் கூட வச்சு நீங்கள் பாருங்கள். அந்த அளவு என்ன வருதோ அதுதான் நமக்கு தேவையான அளவு. நம்ம கூட்டவும் வேணாம், குறைக்கவும் வேணாம். எனக்கு 3 இன்ச் வந்திருக்கு, அந்த 3 இன்ச் நான் அப்படி வச்சுட்டேன். இப்போ நம்ம கழுத்தோட அகலம் பார்க்கணும். அகலம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கழுத்துக்கிட்டால் டேப்பை வச்சுக்கணும். ஷோல்டருக்கு நேராக எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். பாருங்கள், இது ஷோல்டருக்கு நேராக எத்தனை இன்ச் இருக்குன்னு பார்க்கணும். கரெக்டாக 2 இன்ச் வருது. இப்போ நம்ம வந்து பைப்பிங் கொடுத்து அடிக்க போகிறோம். அதனால் நம்ம சேம் எவ்வளோ அளவு வருதோ அதே அளவு வச்சுக்கணும். இதே நம்ம வந்து வேறு அளவுகள் எடுக்கும்போது அதுக்கும் கழுத்துகள் எப்படி குறிக்கணும் அப்படிங்கிறது அந்தந்த அளவு பொறுத்த வரைக்கும் மாறும். இப்போ வந்து 2 இன்ச் இருந்துச்சு, அதை நம்ம அப்படியே வச்சிட்டோம். இப்போ வந்து ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஷோல்டர் வந்து 2.5 இன்ச் இருக்குது. அந்த 2.5 இன்ச்சை கரெக்டாக அந்த கழுத்தோட அகலம் எடுத்து குறிச்சோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம குறிச்சிக்கணும். சேம் அதுவும் அதே அளவு தான் குறிச்சிக்கணும். ஏன்னா நம்ம ஆம்கோலுக்குமே வந்து பைப்பிங் தான் கொடுத்து அடிக்க போகிறோம். அதனால் இப்போ வந்து நம்ம ஆம்கோலோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். பாருங்கள், ஆம்கோலோட ஹைட்டை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து வச்சுட்டு இந்த மாதிரி ஆம்கோல் ஹைட்டு கரெக்டாக எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்க்கணும். எனக்கு கரெக்டாக 6 இன்ச் வருது. சேம் அதுலேயும் எந்த மாற்றமும் பண்ணாமல் அதே அளவு வச்சு குறிச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா கழுத்துக்கு வந்து 1 இன்ச் வச்சு வளைவு போடணும். ஆம்கோலுக்கு வந்து 1.5 இன்ச் வச்சு வளைவு போடணும். பாருங்கள், இந்த மாதிரி வளைச்சு அழகாக வெட்டி எடுத்துடணும். குழந்தைங்க இருக்க வீட்டில் பெரிய டிஷர்ட்லாம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அதை போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு போட்டு விட்டு பாருங்கள். அதில் இருக்க சந்தோஷமே தனி தான். இப்போ நம்ம வந்து பேக் சைடு ஒரு பீஸ் தான் வெட்டியிருக்கோம். நம்ம இப்போ ஃப்ரண்ட் வெட்டணும். ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஆம்கோல் ஷோல்டரு இதெல்லாம் எதுவுமே மாறாது. அகலம் உயரம் அதெல்லாம் எதுவுமே மாறாது. அது எல்லாமே அதே அளவு தான். முன்னாடி கழுத்தோட உயரம் மட்டும் அதிகமாக இருக்கும். எனக்கு பாருங்கள் 5 இன்ச் வருது. நம்ம 5 இன்ச் அப்படியே குறித்து அகலம்லாம் சேம் பழைய அகலமே தான். அதே அகலத்தை வச்சு இந்த மாதிரி வெறும் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் கழுத்து மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வெட்டினீங்கன்னா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். பிசிறலாம் எதுவும் இல்லாமல் நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பைப்பிங் கொடுத்து அடிக்கிறதுக்கு ஒரு 1.25 இன்ச் இருக்க மாதிரி கிராஸ் பீஸ் வெட்டிக்கலாம். அதாவது நம்ம நேராக எடுக்கக்கூடாது, துணியில் நேராக எடுக்கக்கூடாது, கிராஸாக எடுக்கணும். அதுக்கு பேர் தான் கிராஸ் பீஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 4-5 பீஸ் வெட்டி வச்சுக்கோங்க. எவ்வளோ தேவைப்படும்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம்.